சீனா, பாகிஸ்தான் இவங்க 2 பேரும் நம்மள சுத்தி வளைக்கிறதுக்காக ஏகப்பட்ட குளறுபடி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல மாலத்தீவ்ஸும் அந்த வலையில சிக்கி இருக்கிறாங்க. இதனால நம்மளோட கடல் பரப்பு வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் இல்லையா? அதனால இவங்க மட்டும்தான் நம்ம ஏரியாவை சுத்தி இருக்கிறாங்கன்றதுல இந்த ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய சிஷெல்ஸ், மரிட்டினியஸ் இது போல பல நாடுகள் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இப்போ அந்த செஷல்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட நம்மளோட ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைஞ்சு லமிட்டி 2024 அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி ட்ரில்ல செஞ்சு பார்க்கறதுக்காக ஒரு யூனிட் அனுப்பியிருக்கோம். அவங்க அங்க போயிருக்கிறாங்க. ட்ரில் இதுக்கு மேல சிறப்பா ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது போர் சூழல்னு வந்துருச்சுன்னா நம்மளோட வணிக வர்த்தக பாதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்காக இது போல வேலைகளை செஞ்சு வச்சுக்கணும். அப்பப்போ தேவைப்படும். அப்பதான் நம்மளோட வணிக பாதை பிளாக் ஆகாம இருக்கும். நம்மளாலையும் நிம்மதியா சண்டை தானே, வா எல்லையில தானே, வா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல நிம்மதியா சண்டையாவது பிடிக்க முடியும். ஏன்னா வணிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் இது போல பல முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு சின்ன நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஐஐடிஸான பாலக்காடு அப்புறம் மந்தி இவங்க புதுசா ஒரு நேவல் ரோபாட்டை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த நேவல் ரோபாட்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடல்ல நம்மளோட கப்பல்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும். போர் கப்பல்களா இருக்கட்டும், நார்மல் கப்பல்களா இருக்கட்டும், போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி போயிட்டு வந்திருக்கும் போது அதுல அடியில ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்கும், அந்த துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மனிதன், ஒரு டைவர் வந்து உள்ள இறங்கி எந்தெந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் அவர் பார்த்துட்டு வந்து இது போல நடக்கும், இது போல இந்த இடத்துல டேமேஜ் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுவாங்க. இது போல வேலைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. இதனால ரிஸ்க்கும் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஆனா இந்த ரோபாட்டை பயன்படுத்துறதுனால இந்த ரோபாட் ஒன்ஸ் உள்ள போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருமாமா படகுல. அதாவது எந்த இடத்துல துரு பிடிச்சிருக்கு, எந்த இடத்துல வெல்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல எந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டேமேஜ் ஆன பகுதி எப்படி இருக்கு, அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து அந்த ரோபோ வந்து ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸை கொடுத்துருமாமா. அதுக்கப்புறம் அந்த கப்பலை வந்து நம்ம ட்ரை டாக் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை பிரச்சனை இல்லை அப்படின்றதுன்னா அந்த கப்பலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு டைமும் இந்த கப்பலுக்கு வந்து சேதாரம் ஏற்பட்டிருக்கா, இன்ஸ்பெக்ஷன் பண்றதுலேயே ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. இப்போ இது போல ரோபாட்டை நம்ம பயன்படுத்துறதுனால அதிகமான செலவுகள் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போல நம்மளோட விஞ்ஞானிகள் தொடர்ந்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் இல்லையா? இதை கண்டுபிடிச்சதுக்காக இந்த ஐஐடிஸ்க்கு நம்மளோட சல்யூட். அப்புறம் வெனிசுவேலா, கயானா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். வெனிசுவேலா கயானா மேல போர் தொடுக்கலாமா, இல்லை போய் அதெல்லாம் நம்ம பகுதி நம்மளே போய் எடுத்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற போல டிஸ்கஷன்லாம் இருந்து முடிவு எடுத்து ரெடியா இருக்கிறாங்க. எப்போ அப்படிங்கறதான் கேள்வி. ஆனா இப்படி இருக்கும்போது கயானா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நம்மளோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. 2 ஏர்கிராஃப்ட் வேணும் அப்படிங்கிறது போல. இந்த ஏர்கிராஃப்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 23.27 மில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்துக்கான பணம். இந்த பணம் இப்போ அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதனால நம்ம அவங்களுக்கு லோன் கொடுக்க போறோம். அந்த லோன் மூலியமா அந்த ஏர்கிராஃப்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களோட தேவைக்காக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இக்கட்டான சூழ்நிலையில இந்த பிரிட்டன் கூட சமீப காலத்துல கேரியர்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, பேட்டில் குரூப்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. கயானாக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறது போல. அதனால வெனிசுவேலா கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒன்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருமளவுல வெடிச்சிருச்சு அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் இந்த கண்ணி வெடிகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுல ஒரு கண்ணி வெடி தான் இது. இந்த இடத்துல நம்மளோட முரண்பாடு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ரஷ்யா வெனிசுவேலாவோட ரொம்ப க்ளோஸ், கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா சீனாவும் வெனிசுவேலாவும் ரொம்ப க்ளோஸ், இதையும் நம்ம பாத்துக்கணும். இந்த இடத்துல நம்மளும் கயானாவும் ரொம்ப க்ளோஸ். ஸோ இதுல நம்மளோட முடிவுகள் எப்படி இருக்கும், நடுநிலைத்தன்மையோடு இருப்போமா இல்லை இறங்கி வேலை செய்வோமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இது போல விஷயங்கள் பல இதுல யோசிக்கணும். ஏன்னா இப்போ ரஷ்யாவும் மேற்குலகமும் அப்படிங்கும் போது நம்மளோட ஸ்டாண்டு கிளியரா ரஷ்யா பக்கத்துல இருக்கு. ஆனா ரஷ்யாவும் பிரான்ஸும் வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு, நியூட்ரலா இருந்தலாமா அப்படிங்கிறது போல. அதனால சில விஷயங்கள் யோசிச்சுதான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனாலதான் நம்ம எதுனாலும் நடுநிலையா இருந்துக்கலாம் அப்படிங்கிறோம். இதே போல அணிசேரா கொள்கையில ஸ்டெடியா நின்றுட்டோம் அப்படின்னோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? கையூர் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது, இன்னொரு பக்கமும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும். நம்மளுக்கு இக்கட்டான சூழல் தான், ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சிருவோமோ அப்படிங்கிறது போல. ஆனா நம்மளோட அரசாங்கம் எப்படி நம்மளை பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அப்படியே நம்ம இந்த பிரான்ஸ் பக்கத்துல வந்துடலாம். ஏன்னா பிரான்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா,
இந்த பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு விசிட் விடுவாரா மாட்டாரா? எங்க போவீங்களா மாட்டீங்களா? முதல்ல உக்ரைனுக்கு நீங்க ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு நீங்க போவீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அதுக்கு அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, சத்தியமா போவங்க, உறுதியா சொல்றேன், உண்மையா சொல்றேன், நான் போவேன் உக்ரைனுக்கு. அது மட்டும் இல்லாம நான் உக்ரைனுக்கு போகணும் அப்படின்னா உக்ரைனுக்கு சில சொல்யூஷன், ஸ்பெஷல் சொல்யூஷன் கொண்டு போவேன். அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான முடிவுல தான் நான் இருக்கேன். ஏன்னா உக்ரைனுக்கு நல்ல விஷயம் செய்யணும் இல்லையா? போகும்போது நல்லது நடக்கும் உக்ரைனுக்கு, கண்டிப்பா போவேன். அந்த டைம்ல நல்ல விஷயம் செஞ்சுட்டு தான் வரும் உக்ரைனுக்கு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. இவர் எப்போ போறாரு, என்ன மாதிரியான நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த யூகே தரப்புல இருந்து ஒரு அட்வைஸ் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா, எங்க உக்ரைனு போதும், இந்த அஃபென்சிவ்லாம் போதும், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க கம்ப்ளீட்டா, டிஃபென்ஸ் மோடுக்கு இம்மீடியட்டா வாங்க, டிஃபென்ஸ் மட்டும் பண்ணுங்க நீங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா. ஏன்னா இந்த ரஷ்யாவோட பார்டர் பகுதியில போய் ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிறது போல உக்ரைன் ட்ரை பண்ணிக்கிறாங்க. நான் கூட ரஷ்யா வந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்கொயர் மீட்டரையாவது விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, என் பகுதியில் நீ வந்து காலை வச்சுன்னு அப்படியே பெனாயில் போட்டு கிளீன் பண்ணுவேன்றது போல கிளீன் பண்ணிடுறாங்க ரஷ்யா. அது என் பகுதியாவே இருந்தாலும் பரவாயில்ல, கிளீன் பண்ணிடுறேன், நீ அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன பகுதியை கூட உக்ரைனால முன்னாடி வந்து பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட வீரர்கள், அதாவது உக்ரைனோட ராணுவமே உள்ள போச்சுன்னா கூட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சபாட்டேஜ் குரூப் மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, இந்த நாச வேலை செய்ய கும்பல், இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணின்னு அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் போவாங்க, சும்மா போய் அட்டாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்குது. இதனால ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் நடக்குது இல்லையா? அதை கருத்துல கொண்டு போதுங்க, நீங்க அஃபென்ஸ் பண்ணதெல்லாம் டிஃபென்ஸ் மோடுக்கு வாங்க. முதல்ல உங்களோட டார்கெட்ல எங்க தெரியுமா இருக்கணும்? கிரீமியா மேல இருக்கணும். கிரீமியாவை மட்டும் பாருங்க அப்படிங்கிறது போல யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான கிராண்ட் சாப்ஸ் அவர்கள்ட்ட இருந்து உக்ரைனுக்கு ஒரு அட்வைஸ் போயிருக்குது. இதை கேட்டு நடந்துக்குவாங்களா உக்ரைன் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ அட்டாக் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்குது, அது சீர்குலைக்குன்னு நினைச்சாங்க, அதெல்லாம் முடியல, ஒன்றும் வேலைக்காகாது. இப்போ அதுக்கப்புறம் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு, இந்த மீடியா ஸ்டண்ட் விட்ரியில அதுக்கு மேலே தேவையில்லை. அதனால வந்து திரும்ப வாங்க நம்ம ரெகுலர் டியூட்டிக்கே போகலாம் அப்படிங்கிறதோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. என்ன பண்ணுவாங்களா இருக்கும்? இந்த அட்வைஸை கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கேட்காம ரஷ்யாவே வீசி எரிஞ்சிருவாங்களா உலகத்துல இருந்து நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் ரஷ்யாவுக்குள்ள போய் இவங்க தாக்குதல் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால ரஷ்யா பதிலுக்கு தாக்குதல் பண்ணுவாங்களா? எப்பவும் போலதான் பண்ணிக்கிறாங்க. 16ஆம் தேதி நைட்டு 17ஆம் தேதி அதிகாலை இந்த சமயத்துல மட்டும் 7 மிசைல் 16 ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல 14 ட்ரோன்களை சக்சஸ்ஃபுல்லா சுட்டு வீழ்த்திட்டோன்னு இருக்கிறாங்க. அப்ப அந்த 7 மிசைல் என்ன ஆச்சுங்க என்ற கேள்வி வருது. மேபி இலக்கு அடைஞ்சிருக்கு, இல்லை எங்கேயா போய் கால் இடத்துல விழுந்து வெடிச்சிருக்குங்க இல்லையா? ரஷ்யாவோட வேஸ்ட்டுங்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த நார்த் கொரியாவோட 152 mm ஆர்ட்லரி குண்டுகள்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? இப்பதான் வந்திருக்குதுங்க, பாருங்க, எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் சொல்லுங்க வேலை செய்த என்னன்றத உக்ரைன் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள், போட்டோ பதிவுகள்லாம் விட்டுக்கிறாங்க. அந்த போட்டோ பதிவு உங்களுக்காக. இதுக்கு மேல இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, இதுக்கு மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து என்னென்ன கண்டனங்கள் வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.